நம்ம ஃபாலோவர்ஸ்ல ஷைனின்னு ஒருத்தவங்க இன்ஃபன்டைல் காலிக் பத்தி பேசுங்க மேம் கேட்டிருந்தாங்க. ஆரோக்கியமா வெயிட் கெயின் ஆயிட்டு இருக்க குழந்தைங்க ஈவினிங் ஆனதா 2 to 3 hours அழுகுறாங்க, 3 days a week அழுகுறாங்க, 3 to 4 weeksல ஸ்டார்ட் ஆகி கண்டினியூ ஆகுதுன்னா அது ஆல்மோஸ்ட் இன்ஃபன்டைல் காலிக்கா தான் இருக்கும். நாள் பூரா பாலே குடிக்கிற குழந்தைங்க பால் கூட சேர்ந்து காத்தையும் சேர்த்து முழுங்குவாங்க. அது கூட பால் டைஜஸ்ட் ஆகும்போது ஃபார்ம் ஆகுற கேஸும் சேர்ந்து குடல் விரிவாகி வயிறு உப்பசமாகி குழந்தைங்க அழுவாங்க. பாலும் குடிக்க முடியாம பசியும் தனியாம வயிறை டைட்டா கை காலை டைட்டா வச்சுட்டு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகி அழுவாங்க. இதுக்கு பேரு தான் இன்ஃபன்டைல் காலிக் ஆர் ஈவினிங் காலிக்னு சொல்லுவாங்க. இதை எப்படி மேனேஜ் பண்ணலாம்னா குழந்தைங்களை தோல்ல போட்டு 10 to 15 minutes தட்டி கொடுத்துட்டே நடக்கலாம். ஏப்பமா கேஸ் ரிலீஸ் ஆயிரும். குப்புற போட்டு முதுக வருடி கொடுக்கும் பொழுது மோஷன் போற இடத்து வழியா கேஸ் ரிலீஸ் ஆகி குழந்தை கொஞ்சம் காம் ஆவாங்க. அப்படியும் இல்லைன்னா ஒரு ரைட் கூட்டிட்டு போனீங்கன்னா அந்த ஜர்க்ஸ்னால கேஸ் ரிலீஸ் ஆயிரும். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னா பீடியாட்ரிஷியனை கன்சல்ட் பண்ணி காலிக் டிராப்ஸ் வாங்கிக்கோங்க. அது ஹார்ம்லெஸ் தான். ஐ எம் டாக்டர் அமுதா, சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட், சக்தி மருத்துவமனை, பொள்ளாச்சி.